ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 14. சுகாசினியும் ரங்கநாயகியும் இன்று எதிரெதிராக நின்று என்ன விளையாட்டு விளையாடப் போகிறார்கள் என்று தெரியுமா என்று வாண்டுகளிடம் ராமசாமி கேட்க, கபடி கபடி என்று வாண்டுகளின் சத்தத்தில் உள்ளே இருந்து வெளியே வந்த சுகாசினி, ஆட்சி வந்தாச்சா என்றபடி அவரிடம் வேகமாக ஓடி வந்தார். இந்த பிள்ளை நில்லு, கொஞ்சறது கெஞ்சறதெல்லாம் விளையாடி ஜெயித்த பிறகுதான். இன்னைக்கு நீ அந்த பொம்பளை பிள்ளைகளோட டீம், நான் இந்த பயல்களோட டீம் என்று வாண்டுகளோடு பிரிந்து நின்றவர், முதல்ல யாருன்னு பூவா தலையா போட்டு பார்க்கலாம் என்று சொல்லியவர், பூ விழுந்தால் நாங்க, தலை விழுந்தால் நீ என்று தொடங்க, சுகாசினியும் ரொம்ப தான் சிவத்துக்காதாச்சு, நாங்க தான் ஜெயிப்போம், அதற்கு பிறகு வச்சுக்கிறேன் உங்களை என்று தோளில் இடித்தபடி செல்ல, அவரும் அதையும் பார்க்கலாம் என்றவர் ஆளுக்கு ஒரு பக்கம் டீமாக பிரிந்து நின்றனர். ராமசாமியோ, இன்னைக்கு இதுங்க பண்ற அலுப்பறைய தாங்க முடியலையே என தலையில் கை வைத்து கட்டிலில் அமர்ந்து விட்டார். ரங்கநாயகியும் சுகாசினியும் பிரிந்து நின்றவர்கள் ஒவ்வொருவரும் கபடி கபடி என்று மூச்சு விடாமல் சொல்லி விளையாட, பாதிக்கு பாதி அவுட்டாக கடைசியில் எஞ்சியது ரங்கநாயகியும் சுகாசினியும் மட்டுமே. ரங்கநாயகியோ கபடி கபடி என்று சொல்லாமல் பாட்டு பாடியபடி, நான் தாண்டி ரங்கநாயகி, நல்ல முத்து பேச்சு வெள்ளி சிலம்பெடுத்து விளையாட வரேண்டி, சடுகுடு 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 என்று மூச்சை தம் கட்டி ரங்கநாயகி பாட, கீத்து கீத்துடா கீரை தண்டுடா நட்டு வச்சேண்டா பட்டு போச்சுடா சடுகுடு 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 என்று சுகாசினி பாட, வாய்க்கு வந்த வார்த்தைகளை இருவரும் பாட்டாக பாடி வர, சுகாசினியோ அவரை பிடிக்க முயற்சிக்க இருவரின் கைகளும் கோட்டை தொட வர, அதை மாற்றி மாற்றி தடுப்பதும் தொட முயல்வதும் என இருக்க அங்கே ஆட்டம் களை கட்டியது. இருவரும் நீயா நானா என்பதை போல மூச்சை இழுத்து பிடித்து விளையாட, இதற்கு மேலே விட்டால் அவ்வளவுதான் என்று எழுந்து வந்த ராமசாமி அவர்களுக்கு இடையே வந்து நின்னவர், இரண்டு அணியும் ஜெயித்தது, இருவரும் எழுந்திருங்க முதல்ல என அதட்டி எல்லோரையும் வைத்தவருக்கு அங்கே வயசு பிள்ளை யாரு வயசான பிள்ளை யாருன்னே தெரியல என்று புலம்ப, சுகாசினியும் ரங்கநாயகியும் புஸ் புஸ் என மூச்சை இழுத்து விட்டபடி ஹைபை கொடுத்தபடி சிரித்தார்கள். 2 மணி நேரமும் ஆட்டம் பாட்டம் என அவ்விடமே எந்தவித மனக்கவலையின்றி குழந்தைகளோடு குழந்தையாக மாறி, ரங்கநாயகி இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தன் பேரன் அனுபவிக்க கொடுத்து வைக்கலையே என்ற மனக்குறை அந்த நேரத்தில் தோன்றியது. ஆடி களைத்து ஓய்ந்தவர்கள் அவரவர் வீட்டுக்கு செல்ல, ரங்கநாயகி ராமசாமியும் கட்டிலில் அமர்ந்தனர். அவர்களுக்கு சாப்பிட குடிக்க என தண்ணீர் எடுத்து வர உள்ளே போனாள் சுகாசினி. அப்போது ராமசாமி ரங்கநாயகியிடம், இந்த பிள்ளை இப்படி விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு, நாளைக்கு கட்டி கொடுக்கிற இடத்துல இப்படியே இருந்தா ஏத்துக்குவாங்களா என்று சொல்லியவர், எனக்கும் வர வர உடம்பு ஒத்துழைக்கல, நாம் இந்த உலகத்தை விட்டு போறவதுக்குள்ள என் பேத்திய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடணும் தாயே என்று ரங்கநாயகியிடம் மெதுவாக சொன்னார். அவரோ, ஏன் இப்படி பேசுறீங்க, அது தங்கமான பொண்ணு, நல்ல இடமாக கல்யாணம் பண்ணி கொள்ளு பேத்தி பேரனை பார்க்க தான் போறீங்க என்றவர், ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, என் பேரன் சென்னையில் இருக்கிறான், நாம் அங்கே இருக்கும் ஆஸ்பத்திரியில் காமிக்கலாமா என்று கேட்க, அவரோ, அதெல்லாம் வேணா தாயே, வயசாகுதல்ல, அதனால் வர தொந்தரவு தான் என்றவர், நான் இருக்கேனோ இல்லையோ என் பேத்தி உன் பொறுப்பு, அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லபடியாக வாழணும், அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லியவர், மனமோ என்றும் இல்லாத அளவிற்கு இதயத்திற்குள் ரயில் வண்டியின் சத்தமாக துடிதுடித்தது. அவரின் பேச்சில் துணுக்குற்ற ரங்கநாயகி அதை யோசித்தபடி தன் வீட்டிற்கு சென்றார்.
ரங்கநாயகி தன் வீட்டிற்குள் வந்ததும் ராமசாமி சொன்னதை யோசித்தபடியே இருந்தார். தாயில்லா பெண், ஊரே அவளை கொண்டாடினாலும் எந்த நேரத்திலும் தன் மண்டியை தேடி வரும் கண்டுகுட்டியாய் தன்னிடம் சஞ்சமடையவளின் மனம் கோணாமல் இருக்க நல்ல இடமாக மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமே என்று தோன்ற அவரின் மனதில் பாரம் ஏறியது. தன் கண் முன்னே வளர்ந்த பெண் அவளை போகும் இடத்தில் அவளுடைய சுயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பம் அமைந்தால் அவள் வாழ்க்கை செழிக்கும் என்று எண்ணியவரின் மனம் சஞ்சலமும் பட்டது. ராமசாமியின் வயதை விட அவரின் மனக்கவலையை ரங்கநாயகியின் மனதை தாக்கியது. பல சிந்தனை வயப்பட்ட மனதோடு படுத்திருந்தவர் அடுத்த வாரம் தன் மருமகளின் நினைவு நாள் வருவதைக் கண்டு அன்றாவது தன் மகனும் பேரனும் வீட்டிற்கு வருவார்களா என்று நினைத்தவர் அன்று சுகாசினியை பற்றி அவர்களிடம் பேச வேண்டும் என்று ஏனோ தோன்றியது. ரங்கநாயகியின் மகன் மகேந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் சீரும் சிறப்புமாகத்தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் யாருடைய போதா வேலையோ என்னவோ பிரசவத்திலே மகனை பெற்று ஒப்படைத்த திருப்தியோடு அதீதமான உதிரப்போக்கால் மகாலட்சுமியின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போனது. அதில் நிலைகுலைந்து போய் நின்ற மகனை பார்ப்பதா இல்லை பச்சிலம் குழந்தையால் கையில் இருந்த பேரனை பார்ப்பதா என்ற நிலைக்கு தள்ளிய விதியை நொந்து நோவதா என்று அறியாமல் திகைத்து நின்றார் ரங்கநாயகி. சென்னையிலிருந்து குழந்தையும் கவனித்து தன் மகனின் துக்கத்தை தீர்க்க வழியை தேடிய போதுதான் தன் சொந்தத்தில் இருந்த ராஜலட்சுமி மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார். குழந்தையும் மகனையும் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் இரண்டாம் தாரமாக மகனை வற்புறுத்தி கல்யாணம் செய்து வைத்தவருக்கு சில ஏமாற்றமே மிஞ்சியது. ராஜலட்சுமியும் மகேந்திரனை தன் வயப்படுத்தி கொள்ள நிசாந்தனுக்கு தாய் இல்லாமல் போனது. அதனால் மனமுடைந்த ரங்கநாயகி தன் பேரனோடு கிராமத்திற்கு செல்வதாக சொல்ல ராஜலட்சுமி அதற்கும் ஒரு நாடகம் ஆடினாள். கடைசியில் நிசாந்தனையே அங்கேயே விட்டுவிட்டு கிராமத்தில் இருந்த கண்ணம்மாவை வர சொல்லியவர் தன் பேரனை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு கிராமத்திற்கு வந்துவிட்டார் ரங்கநாயகி. பேரனுக்கு அம்மாதான் இல்லை என்றாலும் அப்பாவின் அன்பாவது கிடைக்கட்டும் என்று நினைத்தால் சென்னையிலே நிசாந்தனை விட்டுவிட்டு வந்தார் ரங்கநாயகி. ஆனாலும் அடிக்கடி சென்னை போய் வந்தாலும் ராஜலட்சுமியின் சில சுயரூபத்தை கண்டு வெறுத்து போனவர் அதன் பின் அங்கே செல்வதை குறைத்து கொண்டார். நிசாந்தனை மட்டும் கிராமத்திற்கு தனியாக அனுப்ப முடியாத நிலையில் அதன் பின் அவன் படிப்பு ஹாஸ்டல் என்று அவனின் வாழ்க்கை வேறு வகையில் மாறி போனதால் மகாலட்சுமியின் நினைவு நாளைக்கு மட்டுமே ஊர் பக்கம் வருவான். அதுவும் இந்த சில வருடங்களா தொழிலில் முன்னேற வேண்டும் என்ற வெறியில் ஊருக்கே வராமல் இருந்து விட்டான். சிறு வயதிலிருந்தே தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று அவனின் அடிமனதில் ஆழ பதிந்து இருந்தது. அதற்கு சில நினைவுகளால் தன்னை உருவாக்கி கொள்ள தன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் பிரம்மனாக உருமாறியவன் தான் நிசாந்தன். அதனால் சில வருடங்களாக கிராமத்து பக்கமே வருவதில்லை. வேலை வேலை என்று தன்னையே பேரன் வதைத்துக் கொள்கிறானே என்று உள்ளம் அருகினாலும் அதை சொல்லவோ அவனை நெருங்கவோ முடியாது. அவனின் இறுக்கமே அவனிடம் மற்றவர்களை நெருங்க முடியாத தூரத்தில் நிறுத்திவிடும். பேரனிடம் போனில் கூட பேச முடியாமல் தவித்த ரங்கநாயகி இந்த முறை தாயின் நினைவு நாளுக்கு அவனை கண்டிப்பாக வர சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. காரணமில்லாத காரியமில்லை. நடக்கும் காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கருவிதானே நாம். கடவுளின் பார்வை நம் மேலே விழுந்தால் போதும். நிமிடமே அவரின் கையில் ஆட்டி வைக்க ஆடாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அதில் சிக்கி திணறி போவது யாரு? விதியின் கையில் நாம் எல்லாமே நூல் கொண்டு ஆட்டி வைக்கும் பொம்மைகள் தானே. மீண்டும்
அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.